எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எதை தொட்டாலும் அதை வெற்றியாக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த டைமிங் டெய்லி வரும், தினமும் வரும். இந்த நேரம் நம்ம பல பேருக்கு தெரியாத ஒரு நேரம். சிலர் இந்த நேரத்தை பற்றி தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் சில காரியங்களை செய்து பல மடங்கு வளர்ச்சியை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை ரகசியமாக வைத்து கொள்வார்கள். நம்ம சேனல் மூலமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் அந்த ஒரு ரகசிய நேரத்தை மற்றும் அந்த ரகசிய நேரத்தில் இருக்கக்கூடிய சூட்சம விஷயங்களை நான் இந்த பதிவு மூலமாக சொல்கிறேன். பதிவை முழுமையாக பாருங்கள். பொதுவாக இந்த நேரங்கள் அப்படின்னு சொல்கிறச்சே நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், குளிகை, இந்த மாதிரியான நேரங்கள் எல்லாமே இடம்பெறும். நீங்கள் சாதாரணமாக கேலண்டரில் பார்க்கும்போது அந்த நேரத்தை பற்றின குறிப்புகள்லாம் இருக்கும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், நார்மலாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் பொதுவாக யமகண்டம், ராகு காலம் ஆகிய நேரங்களில் நாம் எந்த காரியமுமே செய்ய மாட்டோம். அதில் இந்த குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் என்ன சொல்லணும்னா, இந்த நேரம் தினமும் 1.5 மணி நேரம் வரும். ஞாயிறு தொடங்கி சனி வரை இருக்கக்கூடிய 7 நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த குளிகை நேரமாகப்பட்டது 1.5 மணி நேரம் இடம்பெறும். இது நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சரிங்களா, எந்த டைமிங் அப்படின்ட்டு. இந்த குளிகை நேரத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குளிகை நேரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தொட்டதை பொன்னாக்கும் ஒரு அற்புதமான நேரம் இந்த குளிகை நேரம். இந்த குளிகை நேரத்தினுடைய ரகசியங்களை ஒரு பாமரர் தெரிந்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி மேல் வளர்ச்சி என்பது எந்த சந்தேகமுமே இல்லை. பொதுவாக இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லணும்னா, எந்த காரியம் திரும்ப திரும்ப நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த காரியங்களை நீங்கள் குளிகை நேரத்தில் செய்யலாம். அப்படி செய்தால் கட்டாயமாக அந்த காரியம் திரும்ப திரும்ப நடைபெறும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வளைகாப்புக்காக நம்மளுக்கு நேரம் குறித்து கொடுக்க சொன்னாங்க. அந்த பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை. அந்த குழந்தையும் ஒரு 4-5 வருஷம் கழித்து தான் உண்டாகியிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட நேரம் குறித்து கொடுக்க சொல்கிறச்சே நாம் குளிகை நேரத்தை குறித்து கொடுத்தோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பாப்பாவுக்கு இப்போ இன்னொரு குழந்தை வேணும் இல்லையா, சுபகாரியமாகவும் அந்த டைம் இருக்கணும், அந்த பாப்பாவுக்கு இன்னொரு குழந்தையும் உருவாகணும். அப்படிங்கிறச்ச குளிகை நேரத்தை குறித்து கொடுக்கலாம். என்ன காரியம் மறுபடியும் நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை குளிகை நேரத்தில் செய்யுங்கள். கட்டாயமாக அந்த காரியம் நடைபெறும். உதாரணத்திற்கு, சொத்து வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் தவற விடாமல் குளிகை நேரத்தில் போய் வாங்கிடுங்க. பல பேர் நல்ல நேரத்தில் வாங்குறீங்க, அது நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நல்ல நேரத்தை விட ஒருபடி மேலே இந்த குளிகை நேரத்தில் அந்த சுபகாரியத்தை செய்கிறச்ச அது நிச்சயமாலும் நடைபெறும், திரும்ப திரும்ப நடைபெறும். சொத்து வாங்குதல், தங்கம் வாங்குதல், அதாவது நிலம் வீடெல்லாம் வாங்குறது, இதெல்லாம். சார் சுபகாரியன்னு சொல்கிறீங்களே, கல்யாணத்தை போய் நம்ம குளிகையில் குறித்து கொடுக்கக்கூடாது. இப்போது அந்த பாப்பாவுக்கு நான் குழந்தைங்கிறச்ச நான் குளிகையில் குறித்து கொடுத்தேன். இதுவே அந்த பாப்பாவுக்கு இப்போது 2வது குழந்தை இருக்குது அப்படிங்கிறச்ச அந்த பாப்பா போதுங்க அப்படிங்கும்போது நம்ம குளிகை நேரத்தை குறித்து கொடுத்தோம்னா
அடுத்து 3ஆவதாக ஒரு குழந்தை ஜனிக்கும். அதே நேரத்தில் கல்யாணத்தை போய் நம்ம குளிகையில் குறித்து கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அது அந்த விவாகம் நிலைக்காது. எந்த காரியம், ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேனே, நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். என்ன காரியம் திரும்ப திரும்ப நடைபெற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை குளிகையில் தவறாமல் செய்யுங்கள். சார், நான் கடன் வாங்கியிருக்கிறேன் சார், கடனை திருப்பி கொடுக்கலாமா இந்த குளிகை நேரத்தில்? தாராளமாக கொடுக்கலாம். சார், நான் கடன் வாங்க போகிறேன் சார், குளிகை நேரத்தில் வாங்கலாமா? வாங்கவே கூடாது. கடனை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கடனை கொடுத்து நீங்கள் அடைப்பீங்க. கடனை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் கடனை வாங்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் அந்த சுபகாரியம் அப்படின்னு சொன்னாலும் கூட எந்தெந்த காரியம் திருப்பி நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை மட்டும்தான் இந்த குளிகையில் செய்யணும். செய்யக்கூடாததாக வருவது நகையை அடகு வைக்கிறது, நிலத்தை அடகு வைக்கிறது, ஒரு சொத்தை விற்கிறது, வீட்டை காலி செஞ்சுட்டு போகிறது, கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள். அதே மாதிரி பித்ரு தர்ப்பணங்களையும் இறுதி சடங்கு காலங்களையும் என்ன சொல்லணும்னா, இறப்பு நேரத்தில் இந்த குளிகை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சவத்தை எடுக்கும் பொழுது குளிகை நேரம் இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா குளிகையில் சவத்தை எடுத்தோம்னா அடுத்தது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால் குளிகை என்பது நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது நமக்கு சுப பலன்களை கொடுக்கும். மாற்றாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கு பாதகமான பலன்களை கொடுக்கும். இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கடனாளி இருக்கிறார், ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார், கடனை அடைச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் அடைக்கும் போதெல்லாம் குளிகை நேரம் பார்த்து அடைச்சாருன்னா அழகாக அவர் சீக்கிரம் அந்த கடனை அடைச்சி முடிச்சிருவார். அதுவே அவர் கொஞ்சம் தெரியாமல் குளிகை நேரத்தில் கடனை வாங்கிட்டாருன்னு வைங்க, திருப்ப கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் எக்காரணம் கொண்டும் குளிகையில் நீங்கள் கவனமாக என்ன காரியத்தை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு திட்டமிட்டு செய்யுங்க. கை மேலே பலன் நிச்சயம். குளிகை மாதிரி ஒரு அற்புதமான நேரம் என்பதே கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டைமிங், உடனடி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் தான் குளிகை நேரம். சார், இந்த குளிகைங்கிறவர் யார் சார் அப்படின்னு கேட்டால், ராவணன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவி மண்டோதரி பிரசவிக்கிற சமயத்தில் அசுரகுருவான சுக்கராச்சாரியாரை ராவணன் அழைத்து, குருதேவா, எனக்கு மகன் கண்டிப்பாக பிறக்க போகிறான், அந்த மகன் பிறந்து அவன் உலகத்தையே ஆளணும், அதுக்கு நேரத்தை குறித்து கொடுங்கும்போது சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு, அனைத்து கிரகங்களும் நான் உட்பட, ஏன்னா சுக்கராச்சாரியாரும் ஒரு கிரகம்தான் சுக்கரன், நான் உள்பட அனைத்து கிரகங்களும் ஜாதகத்தில் 11வது கட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த உபஜயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது பிறக்கும் குழந்தை என்ன ஆகுமா, யாராலும் வெல்ல முடியாத வெற்றியை அளிக்கும் ஒரு குழந்தையாகவும் மரணமே இல்லாத ஒரு குழந்தையாகவும் ஜனிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை சுக்கராச்சாரியார் வழங்குகிறார். அதன் பொருட்டு எல்லா கிரகங்களையும் சிறைபிடித்து ராவணன் 11வது கட்டத்தில் நிற்க வைக்கிறார். இப்படி நிற்க வைக்கிற சமயத்தில் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. என்னென்னா, இப்போ எல்லா கிரகங்களையும் நாம் கொண்டு ஒரு கட்டத்தில் நிற்க வச்சிட்டோம், இவன் தொட்டதெல்லாம் வெற்றியாகணும், எதை செஞ்சாலும் வெற்றியாகணும். அப்படிங்கும்போது அதுக்காக ஒரு கிரகத்தை நாம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சிருஷ்டிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வேள்வி யாகங்கள் இதெல்லாம் செஞ்சு ஒரு நேரத்தை சிருஷ்டிக்கிறாங்க. அந்த நேரம்தான் குளிகை நேரம். அதாவது குளிகை அப்படிங்கிற ஒரு அற்புதமான நேரத்தை சிருஷ்டிக்கிறாங்க. அதன் பொருட்டு உருவானவர் தான் மேகநாதன். அந்த குளிகைங்கிற நேரத்தின் சக்தி மேகநாதன் இடத்துல இருந்தது. அதனால தான் அவன் திரும்ப திரும்ப வெற்றிகளை பெற்றான். அவனுக்கு இந்திரஜித் அப்படிங்கிற பேரே இருக்கு. இந்திர லோகத்தையே கைப்பற்றியவன், இந்திரனையே வென்றவன். அதனால தான் இந்திரஜித் அப்படிங்கிற பெயர் இருக்கு. சரி, இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் எப்படி சார் அகால மரணம் அடைஞ்சார்? லக்ஷ்மண் கையால் தானே இந்திரஜித் பார்த்தீங்கன்னா மரணம் அடைகிறார்.
அப்படின்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 11வது கட்டத்தில் எல்லா கிரகங்களும் நிற்க வைக்கிறாங்க. இப்படி நிற்க வைக்கிறச்ச ஒரு மரணமில்லாத ஒரு குழந்தை ஜனித்ததுன்னா அது சிருஷ்டிக்கு ஆபத்து. அதனால் சனீஸ்வரர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வலது காலை தூக்கி 12வது கட்டத்தில் வச்சிட்றார். ஏன்னா இந்த 12வது கட்டத்தில் சனி வரும் பொழுது அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலைங்கிற மாதிரி வரும். அதனால் காலை வைக்கும்போது ராவணன் டக்குன்னு பார்த்துட்றார். என்னப்பா என்னையே ஏமாத்துறியா அப்படின்ட்டு காலை பட்டுன்னு வெட்டிடுறார். அவரோட கால் துண்டாக போய் 12வது கட்டத்தில் விழுது. அந்த கால் தான் மாந்தி அப்படிங்கிறது. இந்த மாந்தி 12 விழும்போது கரெக்டாக இந்த இந்திரஜித் குழந்தை வந்து பிறக்குது. அதனால் அந்த குழந்தை சனியினுடைய உடல் பாகத்திலிருந்து அவருடைய ஒரு மகனாக பிறந்தவர் தான் மாந்தி. அவர் 12வது கட்டத்தில் உட்காந்துடுறாரு. இதனால் அந்த குழந்தை அற்ப ஆயுளோடு பிறக்கிறது. இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து நேரம் குறித்து கொடுங்க சார், எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் பிளான் போட்டாலும் மேலே இருக்கிறவன் ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கான். அதனால் தயவு செஞ்சு இந்த நேரம் அந்த நேரம்னு நீங்கள் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் வந்து 12 கட்டமும் 12 பாவகங்கள், ஒவ்வொரு பாவகங்களுக்குள்ளாரையும் லட்சோதி லட்ச விதமான காரகத்துவங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு குழந்தைக்கு அளிக்கணும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஒரு குழந்தைக்கு கல்வி வரும், அல்லது வீரம் வரும், அல்லது செல்வம் வரும், அல்லது ஞானம் வரும், கோபம் வரும், மகிழ்ச்சி வரும், கஷ்டப்படும், சந்தோஷப்படும், மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். அதான் மனித வாழ்வு. அதை மாற்றுறதுக்கு யாராலும் முடியாது. அதனால் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த குளிகையை பற்றி சொல்கிறதுக்காக நான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னேன். அதே மாதிரி இந்த குளிகை நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சொத்துக்களை வாங்க பாருங்கள். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். குறிப்பாக தங்கம் வாங்குகிற ஹேபிட் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே என்னோடய அட்வைஸ் என்னென்னா, பணமாக சேமிக்காதீங்க, தங்கமாக சேமிங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப, வருமானத்துக்கு ஏற்ப மாதம் ஒரு 1/2 கிராமில் 1 கிராம் வாங்கலாம். ரொம்ப நான் அப்போ சொல்கிறது. இப்போ 1 கிராம்லாம் வாங்க முடியும். இப்போ 1 கிராம் 15,000 விற்கிது. இன்றைக்கி ஆவரேஜ் சேலரி ஒரு 20,000 30,000 ஒரு குடும்பம் சம்பாதிக்குதுன்னா பாதிக்கு பாதி தங்கம் வாங்க முடியாது. நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லும்போது ரொம்ப சொற்ப விலை தான். அப்போ வாங்கினவங்களாம் லக்கி அப்படின்னு சொல்லலாம். நான் இப்பயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்லுவேன், தங்கமாக பணத்தை சேமியுங்கள். உங்கள் சேமிப்பை தங்கத்தில் போடுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக, பாதுகாப்பான முதலீடாக நீங்கள் தங்கத்தை சேர்க்கலாம். சரிங்களா? நான் அழகாக என்ன சொல்லுவேன்னா, உங்கள்கிட்ட 1 பவுன் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அடமானம் வச்சுருங்க. அந்த அடமானம் வச்ச பணத்தை எடுத்துக்கோங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தங்கம் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், நகையாக வாங்காதீங்க, காயினாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எந்த டைம் வாங்கணும், குளிகையில் வாங்கிட்டு வந்துடணும். நகை அடகு வைக்கிறத போய் குளிகையில் அடகு வச்சிடாதீங்க. அடகு வைக்கிறது நீ நார்மலாக ஒரு நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்தோ, இல்லை ஏதோ ஒரு நேரம், ஏன்னா நம்ம அடகு தானே வைக்கிறோம், அதனால் வச்சுக்கலாம். நீங்கள் அடகு வச்ச நகை மூலமாக பெற்ற பணத்தை தங்கமாக மாற்றும் போது குளிகை நேரம் பார்த்து தங்கம் வாங்கிடுங்க. வாங்கிட்டு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி அந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து கடன் வாங்கிய நகைக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து காசை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். இப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு கடனும் அடைஞ்ச மாதிரியும் ஆச்சு, ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் நகை வாங்கின மாதிரியும் ஆச்சு. இதுதான் இப்போ இருக்கிற ஒரே ஒரு வழி. சரிங்களா? வேறு வழியே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நகை விற்கிற விலைக்கு 1 கிராமே 15,000 மேலே ஆயிடுச்சு. எல்லாமே வரிகிரிலாம் நாம் கணக்கு போட்டோம்னா. அதனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சேஃபஸ்ட்டு மெத்தட் இது தான். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம். 1 கிராம் வாங்க, வருஷத்துக்கு 1 கிராம் வாங்குங்க போதும்.
இல்லை ஒரு 1/4 பவுன் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் இருக்குது சார்னா ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் வருமானம் தான் எத்தனை பவுன் வேணாலும் வாங்கலாம். 1 கிராம்லேருந்து 1/4 பவுன் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சேமிப்பாக வச்சு வாங்கினீங்கன்னாவே ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கடாட்சத்துக்கு அது ரொம்ப நல்லது. தங்க உலோகங்கிறது சுக்கிர அம்சம். சுக்கிரன் இருக்கும் இடத்துல செல்வம் வரும். அதனால தான் நான் தங்கம் வாங்குங்கன்னு சொல்கிறது. ஸோ இந்த குளிகை நேரத்தை பற்றி நான் சொன்னேன், இதனோட சூட்சமங்களை சொன்னேன், ரகசியங்களை சொன்னேன். எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்ங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பயன்படுத்தி பயனடைங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.